ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஈஸியான வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஸ்நாக்ஸாக கூட வச்சு சாப்பிட்லாம். கல்யாண வீட்டிலலாம் வாழைக்காய் வறுவல் பண்ணியிருப்பாங்கல்ல, அதே டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் வீடியோ படி அப்படியே செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லேட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. 2 தேங்காய் சில் சேர்த்துக்கோங்க. சில பூண்டு நான் தோல் உரிக்காமையே சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 கொத்து கருவேப்பிலை, இது கூடவே 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் பச்சை மிளகாயை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அரைச்சதுக்கப்புறம் நம்மளோட விழுது இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மசாலா ரொம்பவே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட்டும் தரும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து வாழைக்காயை நான் இது போல் நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். தோல் உரிச்சிட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா இது நல்ல டார்க் கலரில் ஆயிரும். அதனால் கண்டிப்பாக தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அதே போல் நீங்கள் இந்த மாதிரி தான் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்க்க மாட்டோம், எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணுவோம். அதனால் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக செலவாகும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க. எண்ணெயிலேயே இது கொஞ்ச நேரம் நல்லா வறுபடட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லா வறுபட்டுருச்சு. இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இது ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், உங்ககிட்ட கரம் மசாலா இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கிறலாம். நான் மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் இது 3 தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க விழுதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மறுபடிக்கும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்மளோட வாழைக்காய் வறுவல் நல்ல கமகமன்னு சூப்பராக தயாராகிருச்சு. இது பண்ணுறதுக்கு அதிகபட்சம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே தான் ஆகும். ரொம்பவே சுலபமான ஒரு ரெசிபி. தயிர் சாதம், சாம்பார் சாதம், இந்த மாதிரி சாதம் ரெசிபி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். இதோட கலர் டெக்ஸ்சர்லாம் பாருங்கள், அப்படியே நம்ம கல்யாண வீடுகளில் சாப்பிடக்கூடிய அந்த வாழைக்காய் வறுவல் போலவே இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே போல் மெத்தடில் செஞ்சு பாருங்கள். எல்லோரும் கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.